அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் நடந்த அந்த சிறையில் நடந்த மரணம். ஸோ எந்த வகையிலையும் நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் படி எந்த இடத்துலையும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால் ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் என்ன லீகல் ப்ரொசீஜரோ என்னவோ இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள்லாம் அதை மூடி மறைக்கவும் அதனால் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற வேலைகளை இதை செய்வாங்க. ஆனால் முதல்வர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு பேரில் 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்மந்தப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லேயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்குது. இப்போ இதுலேயும் புழல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் மரணம் குறித்து இன்றைக்கி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இது வரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற ரெகுலர் கூட்டம் தான். அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் நிறைய பட்ஜெட் குறித்த கூட்டங்கள் தான். வெளியில் விவாதிக்க முடியாது உள்ள இருக்கிற கூட்டங்கள். ஸோ அதில் விரிவாக அது சம்மந்தமாக பட்ஜெட்டில் எப்படி முடிவெடுக்க பண்ணுறது கூட்டம். இல்லை இது பட்ஜெட் சம்மந்தப்பட்ட கூட்டம். பட்ஜெட் முடிவுகள் எப்படி எடுக்கணும், பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யணும், எவ்வளோ அதில் நிதிநிலை அறிக்கை கொடுத்த கூட்டம். ஸோ அதில் இன்னும் விரிவாக திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் பட்ஜெட்டில் தாக்கல் செய்யணும். அதுவரை இதை வெளியில் பேச முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ மேடையில் பேசுகிறாரு, 6 மாதத்தில் சிஎம்மா ஸ்டாலின் வந்துருவார், திருச்சி சிவா மத்திய அமைச்சராக வருவாங்க. கேடி ராஜேந்திர பாலாஜி அதிமுகலேருந்து இந்த மாதிரி ஸ்டாலின் கோபம் வரல, கோபம் வந்தால் இந்த ஆட்சிக்கு இதுதான் நாங்களும் 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கோம். 2 மாதமாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் இன்னும் அதிகபட்சமாக அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்றைக்கி புரட்சித் தலைவர் ஒரு உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமாக அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேடு மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில் திரு எடப்பாடி வந்துவிட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சி என்ன பண்ணணும், இல்லை யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகிறாங்க. இந்த முயற்சியில் தான் அவங்க 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டே வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்கள் 20 எம்எல்ஏன்னு எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லை அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சனால அண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலையாவது இவங்க நிப்பாட்டணும், இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில் எம்எல்ஏக்களை 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமாக இனி அடுத்த முயற்சியாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரக்கு தான் முயற்சியை நடந்திருக்காங்க. இதை தான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்களே வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்போ யாருக்கு கேபினெட் மினிஸ்டர் போட்டி தான்.
இப்போ அந்த திமுக இருக்கிற எம்பிக்களில் யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை அதிமுகவில் எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை இவங்க எந்த ப்ரொபோசிஷனில் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்லை 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போகிறாங்களா, இல்லை கட்சியவே மொத்தமாக இணைக்க போகிறாங்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து இணைக்க போகிறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க வந்து திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல. இன்று இல்ல இன்னைக்கு தான் கேபினெட் இல்ல நிவாரணங்கள் இன்னைக்கு தான் கேபினெட் இல்ல கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்றே தகவல் அனுப்பப்பட்டு விட்டுச்சு. அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பாக அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. இல்லை பழனி விவகாரத்தில் நீங்கள் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மெல்லாம் பார்த்துட்டே வரோம். நமக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுச்சுன்னு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில் தான் இருந்துச்சு. எவ்வளோ நீங்கள் டைட் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவுகளில் பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய நிலைமை என்னென்னா அவங்க யாரும் ப்ராப்பராக ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய அவ்வளோ கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளோ லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்துலேயும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனால தான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சிங்கன்னா 20,000 ரூபா லஞ்சமாக போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்கள ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபா கட்டிங் போகும். அதில் மினிஸ்டர் கட்டிங்னு அங்கேயே ஆளை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ மோசமான இந்த துறை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அவ்வளோ சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்ருக்கு. இதில் புறம்போக்கு நிலங்கள் பட்டா போகிறதா இருக்கட்டும், ஏரியை பட்டா போகிறதா இருக்கட்டும், இல்லை அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில் எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் பத்திரப்பதிவுகள் அவ்வளோ நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகளில் இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்ருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தட் தான் வந்து இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்றைக்கி அந்த ஜேசி வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து இதை பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சிட்டே வர்றாரு. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாளில் வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸில் என்ன ப்ராப்ளம்னா அவங்கள அவ்வளோ கேஸ் இருக்குது. யார் ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்போ வந்தாலும் இப்போட நின்றுட்டு போகிறான்ற சஸ்பெண்ட் ஆனால் கூட அப்படியே போகலான்ற நிலைமையில் தான் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பணங்கள் புலங்குற இடம். ஸோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதில் ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான். அவங்க வந்து போலி பத்திரங்கள் போகிற நபர்கள் தான். இது அந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் லேண்ட் கிராபிங்னே ஒரு செல்லு வச்சுருந்தது திமுக தான். திமுகவுக்காக, திமுகவை ஒடுக்குவதற்காக திமுக செய்த அனைத்து லேண்ட் கிராபிங்லையும் போலி பத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக லேண்ட் கிராபிங்ன்ற செல் உருவாக்கப்பட்டது திமுக தான். இன்றைக்கி கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க இருந்தப்போ எவ்வளவு திருவள்ளூர் முழுவதும் போலி பத்திரங்கள். பெரும்பாலான இடங்களில் திமுக சார்ந்த நபர்களும் அவ்வளோ போலி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஊருக்கு 2 பேர் 4 பேர் வளர்த்து அங்கங்கே இருக்கிறவங்க அனைவரும் திமுக சார்ந்தார்களும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கீழே எல்லா லெவலையும் அதை சீரமைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அந்தந்த துறை அமைச்சர் முழுமையாக ஈடுபட்டுருக்காங்க. எந்த அளவிலும் இந்த அரசு எந்த ஒரு ரூபாய் கூட அந்த அரசு சார்பாக எதுலேயும் அதில் ஈடுபடுத்தப்படவில்லை. முழு அளவில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் அங்கங்கே இப்படி தான் இருக்குது. யாராவது கவனத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அது பத்திரம் ரத்து செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் வந்து என்ன லேண்ட் கிராபிங் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தெரியாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு வருது நிறையா
இப்போ லா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி பத்திரம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்தே ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி லேண்ட் கிராமிங் பண்ணிருக்கோம் இப்போ கடந்த 5 வருஷமாக பண்ணதில். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு தூரம் மோசடி செய்யப்பட்ட, அவ்வளவு தூரம் பண வசூல் செய்யப்பட்ட ஒரு துறை. அதை சீரமைக்கும் வேலை அந்த துறை அமைச்சரும் HRNCயில் தெரியும். ஒவ்வொரு எவ்வளவு நிலங்கள் இருக்குன்னு தெரியல, எவ்வளவு தூரம் அதை வந்து ஆடிட் பண்ணவும் தெரில. ஸோ எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இது தவறு எங்கே நடந்திருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் யாருக்கும் இந்த அரசுக்கும் எந்த குறுக்கீடும் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்ட முழு விசாரணை முழு சுதந்திரத்தோடு அங்கே இருக்க காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் சம்மந்தப்பட்டதாலும் 100% கைது செய்யப்படும். ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. ஊராட்சி மன்ற காவல் மரணங்கள் நடந்தா அது அரசின் நிர்வாக தோல்வி, ஒரு அரசின் தோல்வின்னு இங்க பாருங்க, யார் இங்க பாருங்க, இல்ல ஒரு இடத்துல இல்ல, இங்க பாருங்க, ஒரு காவல்துறையிலையோ இல்ல காவல் நிலையங்கள்லையோ இல்ல ஏதாவது சிறையிலையோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சது? எஃப்ஐஆரே போடலை. எஃப்ஐஆர் போகிறதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போகிறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை. ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தீங்க. ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்கு நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதில் சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி, மாநகராட்சியும் சரி, பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சிகள் நடவடிக்கை எடுக்க இல்லை. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு அனானிமஸாக எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ, அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலையும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்குறாங்களா, அந்தந்த துறையில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லையும் தெளிவாக சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒன்று இந்த அரசில் கிடையாது. 100% இந்த அரசில் பர்சன்டேஜ்ன்ற ஒன்று எந்த இடத்துலையும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. அரசு வந்து 2 மாதம் கூட ஆகல. 2 மாதத்தில் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. நம்ம ஒன்றும் ஒழிச்சு பேசவில்லை. எல்லாருக்கும் தெரியும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க ஊருக்கே தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்றும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ வந்தாங்க. இந்த சோலாருக்கு நாங்கள் சொன்னோம்ல, 1 மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா சோலாருக்கு, அது கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ளே போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் நிறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவுத்துறையில் அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில் யாராவது பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்கள் பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதை தான் 100% நாங்களும் செஞ்சுருக்கோம். இல்லை, அது குறித்து விரிவான அந்த துறையிலேருந்து ஆராய்ஞ்சிட்டு வராங்க. மாற்று என்ன செய்யணும் என்னன்னு சொல்லிட்டு விரிவாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா அதில் வந்து ஹையர் ரேட்டுக்கு அவங்க வந்து பழைய ப்ரொப்போசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொப்போசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொப்போசலில் இருக்குது. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பழைய டெண்டரை ரிவைஸ் பண்ணுறோம்னா எல்லாம் கமிஷன் பஃபரை நாங்கள் குறைக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, கமிஷனாக 30% முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கமிஷனை குறைச்சிட்டு நீங்கள் டெண்டரை போடுங்க. அந்த கமிஷன் பணத்தை அரசுக்கு வரணும். நாங்கள் யாரும் கமிஷன் கேட்கவில்லை. இந்த அரசு யாருக்கும் கமிஷன்ற வார்த்தை இந்த அலுவலகத்துக்குள்ளே தலைமைச் செயலர் எங்கேயும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ அந்த இல்லாமல் எல்லா டெண்டரையும் போட சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே ரிவைஸ் அந்த எஸ்டிமேஷன் வேல்யூவை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டெண்டர்ஸில் அந்த துறை அமைச்சர்கள் அதில் ஏதாவது முறைகேடு இல்லை தவறான எஸ்டிமேஷன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, மக்கள் பணம் வீணாக போகும் பட்சத்தில் அதெல்லாம் ரத்து செய்து புது டெண்டர் விட சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதாவது 90-80% மேலே நியமிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி எல்லா ஆர்டரும் போயிட்டு இருக்கு. பிபி ஜிபி அளவில் மாவட்ட அளவில் முடிஞ்சிருச்சு. ஒரு சில முன்சிபல் கோர்ட்டில் இன்னும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியிட்டிருந்து இல்லை அந்தந்த மாவட்ட ஆட்சியிட்டிருந்து வர இங்கே ஆர்டர் போட்டுகிட்டே வராங்க. கிளியராக இப்போ போடுறதெல்லாம் திரும்ப சொல்கிறோம், போடுறதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா முதல் முறையாக பல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ப்ரொஃபைல் எல்லா இடத்துலையும் சோர்ஸ் பண்ணப்பட்டு தெளிவாக ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ போடுறது கண்டிப்பாக டெம்பரரி தான். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இன்எஃபிஷியன்ட்டாவோ இல்லை தவறான ஆட்களோ தவறான நபர் இருந்தால் அந்த டெம்பரரி பீரியட் முடியறதுக்குள்ள அதுக்குள்ள அப்புறம் கண்டிப்பாக ரீப்ளேஸ் இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்தும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க அளவீட்டு பணிகள்லாம் செய்திருக்குன்னு சொல்லி படிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ஜெயா பிளஸ்ல கள ஆய்வு நடத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம். இல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவா? இல்ல எந்த இடத்துலையும் மேகதாது அணை விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி டிபிஆர் சப்மிட் பண்றதுக்கு மட்டும்தான்.
அதை மீறி அவங்க செயல்பட்டுருக்கு தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம லீகலாக போயிருக்கோம். சரி, ரெண்டு மாநிலங்களுக்குரிய பிரச்சனை நம்ம சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். 2 மாநிலங்களுக்குள்ள நம்ம வந்து போலீஸை வச்சோ இல்லை வேறு மாதிரியே டீல் பண்ண முடியாது. 2 மாநில பிரச்சனைகள் சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். நமக்கு ஆணையம் வச்சுருக்கோம். இது இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே திமுக தான். இவ்வளோ இப்போ திமுகவுடைய 40-50 வருஷத்தை அவங்க செஞ்ச தவறு தான் 1970லேருந்து அவங்க செஞ்ச அனைத்து தவறுகள் தான் இவ்வளோ தூரத்துக்கு காரணம். சரி பண்ணுறதுக்கு லீகல் ரெக்டிஃபிகேஷன் தான், லீகலாக தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அதுக்கான வேலை படிக்கட்டு அமைத்து அங்க இன்ஜினியர்ஸ் கூட்டு போய் அதற்கான பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லை நம்ம லீகலாக தான் நமக்கு அதுக்கான சப்மிஷனை கொடுப்போம். நமக்கு அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான துளி அளவும் நம்ம வந்து இடம் கொடுக்க போகிறதில்லை. 100% நமக்கு சட்டப்பூர்வமான நமக்கு அனைத்துக்கும் நமக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்டில் என்விரான்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கு. நம்ம அந்த அப்ரோச்சில் தான் கண்டிப்பாக அதை கட்ட விடாத அளவுக்கு நம்ம 100% நடவடிக்கை எடுப்போம்.